வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11வது ஜாதகம். அதாவது 10/11/2000 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல் பார்க்கறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாடி முறைப்படி ஜோதிடம், பாரம்பரிய முறைப்படி ஜோதிடம், வாஸ்து பார்க்கறது, ஜாதகம் எழுதி குடுக்குற வேலை, இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. கையிலேயே ஜாதகம் எழுதி குடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்மியான ரேட்ல தான். மேலும் தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. இப்போதைக்கு நீங்க பிறந்து 25 வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை. வளர்பிற சதுர்தசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. அசுவினி நட்சத்திரம் மேசராசி. இந்த அசுவினி நட்சத்திரம் மேசராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, விருச்சக ராசி சந்திராசிரமமா அமையும். சு, சே, சோ, லா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த அசுவினி நட்சத்திர மேசராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திகை நட்சத்திர ரிஷபராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அசுவினி நட்சத்திரம் மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. இந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க கேதுவோட சாதத்துல தசாபுத்தி அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தது சுக்கிர தசாபுத்தியா வந்திருக்கும். இந்த சுக்கிரனும் மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால கேதுவை போலவே செயல்படுவான் அப்படிங்கிற காரணத்தினாலையும், இந்த கேது தசை ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். அப்பனா பிறப்புல இருந்தே குடும்பம் கஷ்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் நோயில இருக்கக்கூடிய அமைப்பு, தந்தையோ இல்ல தாயினாலேயோ பிரயோஜனம் இல்லாத அமைப்பு இவங்க எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கஷ்டத்த மட்டுமே இவங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற காரணமும் அதுதான். என்னென்ன லக்கணத்துக்காரங்கலாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 1 ரிஷப லக்னம், இன்னொன்னு மிதுன லக்னம், விருச்சிக லக்னம், இன்னொன்னு தனுசு லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறதையும் இதில எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படின்னா, 1 தாய் தந்தையினால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா கடன் நோயினால பிரச்சனை, மனக்கஷ்டம், இல்லன்னா பிரிவு இந்த இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிறது. அடுத்து வர்றது சூரிய திசை, அந்த இத பொறுத்தளவுக்கு யோக திசையா உங்களுக்கு அமையும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லக்னத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க. 1 மகர லக்னம், இன்னொன்னு மீன லக்னம். இந்த 2 லக்னத்துக்காரங்க அதுலயும் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரி. நாடி முறைப்படி நம்ம இத பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மனைவி அழகுக்கு சொந்தக்காரி வந்து அமைவாங்க. சில சமயம் உடல்நலம் மனைவிக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு பல தொழில் பார்க்கக்கூடிய யோகத்த குடுக்கும். வண்டி வாகனத்தில விபத்த குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சில பேர் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. சரியான கோபக்காரரு, ரோசக்காரரு, சண்டைக்காரரு, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரரு. ஒரு சில பேர் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணியிருந்தா வாழ்க்கையும் அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு தான். அம் அடுத்தது தந்தையால பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை இல்லை. வலதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடியது. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், தந்தையால பிரயோஜனம் இல்ல, குழந்தை பையனாலையும் பிரயோஜனம் இல்ல, ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்கும். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. கணவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன். ஆனா ரொம்ப நல்லவனா வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது உங்க பேரை நீங்களே கெடுத்துக்குவீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சூழ்நிலையும். சரிங்களா? நாடி முறைப்படி நமக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டா, போன வருஷமே சுப பலன் உண்டு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சுப பலன் வந்து சேரக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குறது, கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சில பேர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வேணா இப்பயே இருக்கு. தாராளமா செய்யுங்க. மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.